ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு இனிப்பு போண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, அரை கப் ஜீனி. நான் கோதுமை மாவை இந்த கப்பில் தான் அளந்தேன், அதனால் இதுக்கு அரை கப் ஜீனி எடுத்திருக்கேன். சோடா உப்பு சிறிதளவு, சுக்கு ஏலக்காய் தூள் சிறிதளவு, பூவன் பழம் 1, முட்டை 1. அகலமான பாத்திரத்தில் முட்டை, ஜீனி, வாழைப்பழம், சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜீனி கரையிறது வரை பிசைஞ்சு விட்டுருங்க. ஜீனி நல்லா கரைஞ்ச உடனே கோதுமை மாவு, ஏலக்காய் தூளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு மிதமான தீயிலேயே எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கிள்ளி போட்டு அடுப்பை மிதமான தீயிலே வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் உருண்டைகள் போடும்போது சின்ன சின்னதாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் மாவு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.